எல்லோருக்கும் வணக்கம். இந்திய பங்குச்சந்தைகள் இன்றைக்கி ரொம்பவே நேராவாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஒரு பெரிய மூமெண்ட் இல்லை. முக்கியமாக இன்வெஸ்டர்ஸ் வெயிட் பண்ணுறாங்க. இன்றைக்கி எஃப்ஓஎம்சி மீட்டிங் இருக்குது. அது மட்டும் இல்லை, என்விடியாங்கிற வேர்ல்டு லார்ஜஸ்ட் ஐடி கெயின்ட்னு சொல்லக்கூடிய என்விடியாவுடைய ரிசல்ட் இன்றைக்கி வெளியிட்றாங்க. ஸோ என்விடியாவுடைய ரிசல்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இதை பொறுத்து தான் ஐடி செக்டாருடைய மூமெண்ட்ஸ் நாளைக்கு இருக்கும். அது மட்டும் இல்லை, எஃப்ஓஎம்சி மீட்டிங்கை பொறுத்து மார்க்கெட்டுடைய டைரக்ஷன், வேர்ல்டு மார்க்கெட்டுடைய டைரக்ஷனும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக வேர்ல்டு மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகும். இந்தியா பொறுத்தளவுக்கு ஜிடிபி டேட்டா வரக்கூடிய மே 30 ரிலீஸ் ஆகுது. ஸோ இன்வெஸ்டர்ஸ் வெயிட் பண்ணுறாங்க. இதை நம்ம டெக்னிக்கலாகவும் பார்க்க முடியும். நிஃப்டியை பொறுத்தளவுக்கு லாஸ்ட் ஒரு 1 மந்தாகவே இந்த ஒரு சைட்வேஸ் மூமெண்ட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருப்பாங்க. என்டையர் ட்ரேடிங்கும் வித்தின் இந்த சைட்வேஸ் மார்க்கெட்டில் தான் ட்ரேட் ஆகுது. இது டாப் டு டாப் அண்ட் பாட்டம் டு பாட்டம் கணிச்சிங்கன்னா ஓவரால் மார்க்கெட் பாட்டம் சப்போர்ட்டுங்கிறது 24,600 24,550 பெஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். ஈவன் 24,650 பையர்ஸ் இந்த மாதிரி மார்க்கெட்டில் என்ட்ரு ஆவாங்க. அதே போல் டாப்பில் எப்பெல்லாம் இங்கேருந்து கிரியேட் பண்ணி பாருங்க. இந்த ட்ரெண்ட் லைனை போட்டு பார்த்தீங்கன்னா டாப்பில் 25,050 ரெசிஸ்டன்ஸ் ஆகும். இதை பிரேக் அவுட் பண்ணும்போது நெக்ஸ்ட் 25,550 வரைக்கும் அப்சைடில் ரைஸ் ஆகும். ஸோ வித்தின் ஒரு சேனலுக்குள்ளே ட்ரேட் ஆகும்போது மார்க்கெட் நேரவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது நம்ம ஹவர்லியில் பார்த்தா கூட, ஹவர்லியில் போடும்போது லைக் ஒரு ட்ரிபிள் பாட்டம் மாதிரி தான் ட்ரேட் ஆகுது. டாப்பில் 25,000ங்கிறது ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸ் ஆகும். பாட்டமில் 24,600 24,510ங்கிறது சப்போர்ட்டாகவும் இருக்குது. ஸோ மார்க்கெட் இன்னைக்கு ரொம்பவே நேரவாக ட்ரேட் ஆகிருக்கு. எஃப்ஓஎம்சி மீட்டிங் என்ன ரிலீஸ் பண்ணுறாங்க அதை பொறுத்து தான் மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட் இருக்கும். நாளைக்கு ஒரு பெரிய மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கு எதிர்பார்க்குறேன். இன்கேஸ் இதை உடைக்கப்படும் போது நெக்ஸ்ட் இம்மீடியட் சப்போர்ட்டுங்கிறது 24,600 24,510 இருக்கும். ஓவரால் மேக்சிமம் ஃபால் ஆச்சு அப்படின்னா 24,150ங்கிறது பெஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். இந்த ஒரு சைட்வேஸ் மொமெண்டமில் பெஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது 24,150 இருக்கும். பொசிஷனலாக இது இன்ட்ராடே பர்பஸ்க்கு 24,600 24,150ங்கிறது சப்போர்ட்டாக இருக்கும். அதே போல் அப்சைடில் 25,000ங்கிறது ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. இந்த லெவல் வந்ததுனாலே ப்ராஃபிட் புக் பண்ணிடுறாங்க. ஓகே, ஸோ இதை பொறுத்து ட்ரேடிங் பாருங்கள். அதே மாதிரி பேங்க் நிஃப்டி, இன்னைக்கு நிஃப்டி ஃபால் ஆன மாதிரி பேங்க் நிஃப்டி ஃபால் ஆகலை. லைக் ஒரு டோஜி மாதிரி தான் ஃபார்ம் ஆயிருக்கு. நிஃப்டின்னு நெகட்டிவ் கேண்டில், செல்லிங் கேண்டில், பேரிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஆனால் பேங்க் நிஃப்டி லைக் டோஜி மாதிரி தான் ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ பேங்க் நிஃப்டியை பாருங்க, 1 ஹவரில் ஒரு சைட்வேஸ் அப் ட்ரெண்டாக தான் ட்ரேட் ஆகுது பாருங்க. இந்த சேனலே லைக் இந்த மாதிரி ட்ரேட் ஆகுது பாருங்க. இப்போ இது நிஃப்டி பார்த்தீங்கன்னா சைட்வேஸ் டவுன் ட்ரெண்டாக ட்ரேட் ஆச்சு. இதே சென்செக்ஸ் எடுத்துப்பாங்க, சென்செக்ஸும் லைக் சைட்வேஸ் டவுன் ட்ரெண்டாக இருக்குது. டவுன் சைடு இருக்கா, சேனல் தான், ஆனால் டவுன் சைடாக இருக்குது பாருங்க. இதே நீங்கள் பேங்க் நிஃப்டி எடுத்து பார்த்தீங்கன்னா சைட்வேஸ் அப் ட்ரெண்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி சைட்வேஸ் அப் ட்ரெண்டாக இருக்கும்போது எப்பெல்லாம் சப்போர்ட்டிவ் ரீஜன் வருதோ 54,800 54,850ங்கிறது ஒரு பெஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். இன்னைக்கு இன்ட்ராடேன்னு பார்த்தீங்கன்னா கூட ஒரு நேரோ ரேஞ்சில் இருக்குது பாருங்க. லைக் இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கா. ஸோ இம்மீடியட்டாக வித்தின் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 55,475 55,290 இந்த ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ள தான் இன்னைக்கு என்டையர் மார்க்கெட்டும் நேரவாக ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணும்போது, இந்த ஒரு 15 மினிட் ஷார்ட் பிரேக் அவுட் பண்ணும்போது ஒரு ஸ்ட்ராங் டவுன் சைட் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 54,800 850ங்கிறது நெக்ஸ்ட் சப்போர்ட்டாக இருக்கும். இதே போல் சென்செக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலும் மார்க்கெட் சைட்வேஸ் டவுன் ட்ரெண்டில் தான் ட்ரேட் ஆகுது. இந்த ஒரு சப்போர்ட்
அதாவது 81,060ங்கிற இந்த சப்போர்ட் வந்து பிரேக் ஆகும்போது ஃபர்தராக 80,350 வரைக்குமே ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, ஸோ நாளைக்கு வந்து வாட்ச் பண்ணி பாருங்கள். இந்த சப்போர்ட் உடைக்கும் போது இந்த சைடுவேஸ் சேனல் படி மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு இண்டிவிஜுவல் ஷேர்ஸ் நான் எதுவும் போஸ்ட் பண்ணலை. க்ரூடாயிலை பொறுத்தளவுக்கு அப்சைடு வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. இது வரைக்கும் இந்த சைடுவேஸ் மார்க்கெட்டாக இருந்தது, அப்சைடு பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ எப்போ வேணாலும் திரும்பவும் அப்சைடு வந்து ரைஸ் ஆகலாம். 5335ங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஆகும், 5380ங்கிறது நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்கும். எப்போ வேணாலும் திரும்பியும் அப்சைடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது க்ரூடாயிலை பொறுத்தளவுக்கு. ஓகே, நேற்றுக்கு நம்ம போஸ்ட் பண்ணது நேச்சுரல் கேஸு இன்னைக்கு ஹியூஜ் கேப் அப்பாக ஓப்பன் ஆகிருக்கு. ஈவன் நேற்றுக்கே ஒரு 5 பாயிண்ட் வந்து ரைஸ் ஆயிடுச்சு நான் போஸ்ட் பண்ணதுலேருந்து. நம்ம சேனலை, டெலிகிராம் சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு கமெண்டில் வந்து நான் பின் பண்ணியிருக்கேன் இந்த சேனலுடைய லிங்க்கு. ஃபைன், தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. இதே போல் இன்னும் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.